கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆரை பார்த்து அரசியல் செய்ய வந்த பையன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் அக்கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைவது தொடர்பாக பேசிய அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை சிதைப்பதாக நினைத்து கட்சியை செதுக்குவதாகவும் தான் ஜெயலலிதாவையும் கருணாநிதியையும் பார்த்தவன் என திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். சிதைக்கிறதா நினைச்சுக்கிட்டு நீ என் கட்சியை செதுக்கிக்கிட்டு இருக்க. அது நான் 13 ஆண்டுகளாக நான் செய்ய முடியாத ஒன்றை என் பகைவர்கள் செய்து கொடுக்கிறார்கள். எவனவன் சீமான் உனக்கு இவன் உண்மையா இல்ல, இவன் விசுவாசமா இல்ல, இவன் நேர்மையா இல்ல, இவன் உன் கட்சிக்கு உண்மையா இல்ல, அவன் வெளியில போனவன் ஓ இவனும் அயோக்கிய பயலாம், சரி சரி போ, நமக்கு தெரியல. அந்த வேலையை இவர்கள் செய்து கொடுக்கும் போது நாம் மகிழ்ச்சியாக வரவேற்போம். இப்ப முதுகுக்கு பின்னாடி ஒரு பூச்சி ஊறுதுன்னா எனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அவன் என்ன நினைக்கிறான், மெதுவா பூச்சியை எடுத்து விடுறான். அப்ப நம்ம என்ன சொன்னோம், நன்றி. முதல்ல திமுக மாவீர தினம் கூட்டம் போடுது நாளைக்கு. திமுக திராவிடர் முன்னேற்ற கழகம் மாவீர தினம் கூட்டம் போடுது. காரணம் யாரு? அடியன்டா அடியன்டா போடு. கட்சி 2ஆ உடையுது. நான் என்னடா சிலேட்டு குச்சியாடா உடச்சு தூர கூட. டேய் சீமான்டா, இது பிரபாகரன் பையன். நீ என்ன கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆரை பார்த்து அரசியல் செய்ய வந்த பையன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். எப்பேற்பட்ட தலைவனின் மகன். தான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும், தான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்ற வீரத்தமிழ் மறவன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்க. நீ எங்களை போய் வீழ்த்திறது அது பண்றது, நீ செய்யற சேட்டைகளை வேலைகளை நீ என்ன உளவுத்துறை வச்சு IS 2 ACTC போட்டு அதிகாரி போட்டு அவரை இது பண்ணு இவர் ஒண்ணு அவர் மேல வழக்க போடு உள்ள போடு. நான் ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ செய்யற வேலைகளை பார்த்து. நீ என்ன பண்ணுவ, என் மண்டையில் இருக்க மயிர்கள் அதுவா உதிர்ந்து விழுந்தாதான் நீ புடுங்க கூட முடியாது. ஒண்ணும் வந்து செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.